தளபதி விஜய் முதல் முறையாக இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடித்துள்ள கோட் திரைப்படம் கடந்த வாரம், அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியானது. இப்படம் வெளியாகி இன்றுடன் 4 நாட்கள் மட்டுமே ஆகும் நிலையில் இந்த படத்தின் வசூல் குறித்து தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அதன்படி 4 நாட்களில் தளபதியின் கோட் திரைப்படம் உலகம் முழுவதும் ரூபாய் 288 கோடி வசூலித்துள்ளதாக அறிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார் விஜய். 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அக்கட்சி போட்டியிட இருக்கிறது. இதனையொட்டி அரசியலுக்கான அத்தனை முன்னெடுப்புகளையும் அவரும் அவரது கட்சியினரும் இப்போதே எடுக்க இருக்கிறார்கள். மேலும் அரசியலில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்தி இருப்பதால் இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடிக்க இருக்கிறார். அந்த படத்தை வினோத் இயக்க இருப்பதாக கூறப்பட்டது. அதனை சமீபத்தில் அவர் உறுதியும் செய்தார். தற்கால தலைமுறை இயக்குநர்களில் வினோத் தனித்து இருப்பதால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. அதேபோல் இந்த படம் அரசியல் படமாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இது அரசியல் படமாக இருக்காது, பொழுதுபோக்கு படமாக இருக்கும் என்று வினோத் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் இப்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதன்படி வினோத் தனது கதையை விஜயிடம் சொல்லிய பிறகு, கதை சூப்பரா இருக்கிறது, எனது கடைசி படத்திற்கு ஏத்த கதையாக இருக்கிறது என்று கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிச்சயம் வினோத் தளபதி விஜய் வைத்து தரமான சம்பவத்தை செய்ய போகிறார் என்று தளபதி ரசிகர்கள் கூறி வருகிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.